விஜயின் சுற்றுப்பயணங்களில் தாவேகாவினர் தன்னெழுச்சியாக மாஸ் காட்டி வரும் நிலையில் இந்த கூட்டத்தின் மீது சில சந்தேகங்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. விஜய் ரசிகர்கள் என்பது தமிழக வாக்கு வங்கியில் ஒரு சிறிய துரும்புதான். அது மட்டுமே தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று தந்துவிடாது. அதை மட்டுமே வைத்துக்கொண்டு கேபிட்டலைஸ் செய்யலாம் என்ற கணக்கு விஜய்க்கு மிஸ்டு பிளானாக மாறும். பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி காட்டும் பிரம்மாண்ட அரசியல், திமுக இதை செய்யவில்லை, அதிமுக அதை செய்யவில்லை என்று கூறும் குற்றச்சாட்டு அரசியல், ரசிகர்களை கவர மாஸ் ஸ்பீச் கொடுக்கும் அபிமான அரசியல் எல்லாம் தமிழக வாக்காளர்களின் நம்பிக்கை பெறும் அரசியல் அல்ல. விஜய் தமிழக அரசியல் பற்றி ஆழ்ந்த புரிதலோடு தமிழக மக்களின் தற்போதைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கான வாக்குறுதிகளை மனதிலிருந்து முன்வைக்கும் அரசியல்வாதியாக தன்னை கட்டமைத்துக் கொண்ட பின்னர் கோட்டை பற்றி கனவு காண முடியும். அதுவரை அவர் முன்னெடுப்பது எல்லாம் தாவேகா கள அரசியலை வலுவாக கட்டமைக்கும் முயற்சிகளாகத்தான் இருக்குமே தவிர ஆட்சியை கையில் தருவதாக இருக்காது என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. தனது சுற்றுப்பயண தொடக்கம் பற்றிய விமர்சனங்கள் வலுத்த நிலையில் யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும், எப்படி கதறினாலும், எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம் என்று விஜய் கூறினார். எது எப்படியோ தமிழக அரசியலில் விஜய் நிச்சயமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை மட்டும் யாரும் மறுக்க முடியாது.